இது குழந்தைகளுக்கான ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கிட்ஸோட ஐடென்டிட்டி எப்போவுமே வெளியே வராது. அதுக்கு தான் இந்த போக்சோ ஆக்ட். அது லாலேயே இருக்கு. சைல்டோட ஐடென்டிட்டியோ நேமோ ஸ்கூலோ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வெளியே போகக்கூடாது. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட தெரிய சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ போக்சோ கேசஸ் இருக்குன்ட்டு? ஜென்ரலாக ஒரு பேரண்ட்டுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, வேர்ட்ஸால் அவங்க குழந்தைங்கள வேறு யாராவது அப்யூஸ் பண்ணால் கூட, கெஸ்டர்ஸ்னால கையில் ஆக்ஷன்ஸ் வச்சு அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க அப்படின்னா கூட இட் இஸ் பனிஷபிள். நீங்கள் போக்சோ ஃபைல் பண்ணலாம். ப்ரைவேட் பார்ட்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, டச் பண்ணி சொல்லிக் கொடுங்க. பாப்பா இங்கெல்லாம் தொடக்கூடாது, பையன் இங்கெல்லாம் தொடக்கூடாது, நீங்கள் சொல்லும் போதே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் கொண்டு போய் பசங்களை அங்கே விடலான்னு சொன்னால் கூட நான் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. இதெல்லாம் வித்ட்ராயல். அவங்க ஆனால் ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலாக தான் தெரியுமே தவிர, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறேன்னு கேட்காம என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாலே பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ண ஒரு ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணாத வரைக்கும் அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. விழுப்புரமில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் 6th 7th 8th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேரண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து ஸ்கூல் முன்னாடி நிற்கிறப்போ யாருக்குமே எந்த ஆப்ஷனும் கிடையாது. இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாம் யுனைட் ஆகாமல் அப்யூசர்ஸை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சைலன்ஸும் தான் இவங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு ரீசன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய்கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ரெட் நெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அருணா ஜெயஸ்ரீ அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய் மேம். ஹலோ மேம். இந்த போக்சோ ஆக்சுவலாக இந்த ஒரு ஆக்டிங், இந்த ஒரு விஷயத்த கேட்டாலே நிறைய பேருக்குள்ள ஏற்படக்கூடியது முதல் விஷயம் பயம். ஏன் அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி பேசும்போது இது எடுத்தோன்னே ப்ராப்ளம் அதான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது குழந்தைகளுக்கான ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ப்ரொடெக்ஷனுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் அஃபென்சஸ்க்காக ப்ரொடெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக வந்த லா தான் இது. இது ப்ரொடெக்ஷனுங்கிறத எல்லா பேரண்ட்டும் இதை புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே இதை ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிறது புரிஞ்சுட்டாலே பயம் போயிடும். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? அண்ட் இதை பற்றி எங்களுக்கு இன் ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூவாக தெரியும், பட் இன் டெப்த் போக்சோ ஆக்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஃபியூ வேர்ட்ஸ் அதை பற்றி. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ் மட்டும்தான். இதை யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக இது பண்ணலை. ஓகேவா? இதில் குழந்தைங்க சேஃபாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபார் த சில்ட்ரன். ஓகே, குழந்தைங்க பிலோ 18 ஏஜில் இருக்கிற எல்லாரும், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இது ஜெண்டர் நியூட்ரல் பயஸில் தான் நடக்கும். ஓகே, இது பொண்ணுக்கு நான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாது அப்படி கிடையாது. செக்ஷுவல் அஃபென்சஸ் பையனுக்கு நடந்தாலும் சரி பொண்ணுக்கு நடந்தாலும் சரி, பிலோ த ஏஜ் ஆஃப் 18, இந்த ஏஜ்க்கு கீழே நடக்கிற யாருக்காக இருந்தாலும் இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ஆக்ட் தான். ஓகே, ஸோ இதை நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த லா இருக்கே. இது 2012 இந்த டைமில் தான் இதை ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொண்டு வந்த டைம். ஸோ இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸை நல்லா ப்ரொடெக்டிவாக வளர்க்கலாம். அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், வெளியில் போகிறாங்க வராங்க, அந்த பயம் இருக்காது. இந்த ஒரு ஆக்டை பற்றி நல்லா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நல்ல ஒரு கண்டென்ட், இதுதான் கண்டென்ட், ஏன் இதை நமக்கு இதை அகென்ஸ்டாவோ இல்லை பயமுறுத்துகிற மாதிரியோ ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாரோட புரிதலும் அப்படி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். எஸ் மேம். இப்போ இன்னொரு விஷயம், போக்சோ பொறுத்த வரைக்குமே இதுவரையும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறது விக்டிம் யாரோ மேபி அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களோ அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. பட் இன்னொன்றுமே என்ன கேள்விப்பட முடியுதுன்னா, நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடி ஏதோ ஒன்று தப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா நானுமே போய் அதை ரிப்போர்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக பண்ணலாம். யார் ஒருத்தவங்க குழந்தைங்க அப்யூஸ் பண்ணுற ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறீங்களோ, இது நம்ம நார்மலாக நீங்கள் ரோட்டில் நடக்கும்போதோ இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பொண்ணை சேஃபாக கூட்டு போக மாட்டாங்களோ, இல்லை நீங்கள் நேராகவே பார்க்குறீங்க ஒரு பர்சன் இப்படி பண்ணுறத அப்படின்னா நீங்கள் அழகாக அந்த பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இமீடியட்டாக கால் பண்ணலாம் 1098. இது கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த நம்பர். ஓகே, எமர்ஜென்சி டைமில் இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். 24/7 they are available. ஓகே, ஸோ இந்த மொமெண்ட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.
கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு 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 மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, கன்ஃபார்மாக தெரியல. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டில் இது மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா கூட தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு அது கன்ஃபார்ம் அப்படி நடக்குதான்னு தெரியல, பட் ஏதோ நான் சஸ்பெக்ட் பண்றேன், தப்பா சென்ஸ் பண்றனாலும் நான் போய் கொடுக்கலாம். சஸ்பெக்ட்டுமே கொடுக்கலாம். பட் இஃப் அட் ஆல் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் தப்பா சென்ஸ் பண்ணி அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அஃபென்ஸோ எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு வராது. ஓகேவா? இது வந்து நல்லா டீப்பாக விசாரிச்சுட்டு தான் அதுவுமே பண்ணுவாங்க. இப்போ யார் மேலேயாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, மேபி அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணாமலே கூட இருக்கலாம். சப்போஸ் அவங்க தப்பு பண்ணலைன்னா குட். இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்ட உடனே கொடுக்குறது எதுக்காக நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நீங்கள், அதான் உங்களோட இன்டென்ஷன் இல்லையா? ஸோ அந்த இன்டென்ஷன் ரைட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக இதை வந்து பனிஷபிளாக கொண்டு போக மாட்டாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து எந்த தப்பு பண்ணலைன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் இஸ் குழந்தை சேஃபாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரியான லா கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருந்தாலுமே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இதில் கொஞ்சம் நிறைய இருக்கும். ரிவெஞ்ச் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை மேபி வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்கு கூட இந்த ஒரு ஆக்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி செய்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இப்போ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சன் என் குழந்தைய வச்சு நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இப்போ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்துட்டு இந்த போக்சோ போட்டால் நீ வெளியவே வர முடியாது அப்படி இப்படின்ற மைண்ட் செட்டோட இன்டென்ஷன் பேடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னோடய பர்சனல் ரிவெஞ்ச்காகன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதையுமே ரொம்ப கிளியராக விசாரிப்பாங்க, இன்டெப்த் விசாரிப்பாங்க. ஓகே, விசாரிக்கும் போது நீங்கள் தான் இதை ரிவெஞ்ச் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபேக்காக ஒரு போக்சோ ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பனிஷபிள். ஓகேயா? ஸோ இது வந்து ரொம்ப கீனாக பார்ப்பாங்க. ரிவெஞ்ச் மோடில் இருக்கா இல்லை சஸ்பெக்ட் மோடில் இருக்காங்கிறத கிளாரிட்டியோட பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது ரிவெஞ்ச் மோடில் இருக்கிறது தெரிய வந்தால் கண்டிப்பாக பனிஷபிள் தான். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஏன் போக்சோ அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயத்தை கிளப்புது அப்படின்னா, கண்டிப்பாக என் குழந்தையோட ஐடென்டிட்டி வெளியே வந்துடுமோ, இல்லை என்னோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு நாளைக்கு என் குழந்தையோட லைஃப் அஃபெக்ட் ஆகுமோ, இந்த ஒரு பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களோட கிட்ஸோட ஐடென்டிட்டி எப்போவுமே வெளியே வராது. அதுக்கு தான் இந்த போக்சோ ஆக்ட். ஓகே, அவங்களோட ஐடென்டிட்டி எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது, அது லாலேயே இருக்குது. சைல்டோட ஐடென்டிட்டியோ நேமோ ஸ்கூலோ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வெளியே போகக்கூடாது. இப்போ பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இது நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட தெரிய சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ போக்சோ கேசஸ் இருக்குன்ட்டு? அவ்வளோ நம்பர் ஆஃப் கேசஸ், மோர் தென் 500. அதெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் சொல்கிறது அவ்வளோ இருக்குது. ஆனால் இது எல்லாமே நியூஸில் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் த சைல்ட். ஓகே, நமக்கு இன்றைக்கி வந்து இதோட இன்டென்சிட்டி ஏன் எல்லாருக்குமே தெரியலன்னா, நியூஸில் வர ஒரு விஷயம் 2 விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். அது எப்போ வரும்னா, இது எதையுமே வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாத நிலைமையில் இப்போ வந்து பேர்ன் பண்ணி அங்கே போட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேட்குறோம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துச்சு, இங்கே சென்னையிலே நிறையா நடந்தது, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாம் எண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வரவே ஆரம்பிக்குது. இப்போ நான் சொல்கிற போக்சோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இது ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகே, ஸோ இதில் எந்த பயமுமே பேரண்ட்ஸ்க்கு வேண்டாம். குழந்தைங்கள பற்றி யாருக்கும் தெரியாது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருக்குமே தெரியாது. ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிப்பாங்க, இது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ அவ்வளோ சேஃபாக இருக்கும். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்குமே வந்து வேர்பலி தப்பாக செக்ஷுவலாக லைக் அந்த ஒரு மோட்டிவில் அப்யூஸ் பண்ணாலுமே ஒரு அஃபென்ஸ் தானா? கண்டிப்பாக. இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப மினிமம் ஜென்ரலாக ஒரு பேரண்ட்டுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, வேர்ட்ஸால் அவங்க குழந்தைங்கள வேறு யாராவது அப்யூஸ் பண்ணால் கூட, கெஸ்டர்ஸ்னால சும்மா கையில் வந்து ஆக்ஷன்ஸ் வச்சு அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க அப்படின்னா கூட இட் இஸ் பனிஷபிள். நீங்கள் போக்சோ ஃபைல் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வேர்ட்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு சும்மா டச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் ஏதோ இன்டென்ஷனோடலாம் பண்ணல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணலாம். ஐ திங்க் குழந்தைங்க இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குதுங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், ரைட்? பட் வீட்டில் முதல்ல இந்த ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் அது கிடைக்கல. ஸோ ஐ திங்க் வீட்டில் பேரண்ட்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப சேஃபான என்விரான்மெண்ட் குழந்தைங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஏஜ் செக்டர் தான். ஓகே ஓகே, இப்போ வந்து ஒரு குட்டி குழந்தை இருக்காங்க, பிலோ ஒரு 10 எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடம்புல டச் பண்ணுறதே வந்துட்டு அவங்களுக்கு குட் டச்சா பேட் டச்சான்னு தெரியாது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் அது குட் டச்ப்பா, இதெல்லாம் பேட் டச்சுங்கிறது
யாரும் அவ்வளோ கிளியராக சொல்கிறது இல்லை. ஐ திங்க் அதை பற்றி பேட் டச்சுன்னு சொல்லும்போது யார் உங்களை டச் பண்ணுறாங்க, உங்களோட சேஃப் நெட்டுன்னு ஒருத்தவங்கள கிரியேட் பண்ணணும். அம்மா அப்பா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சேஃபான பீப்புள். நாங்கள் ஹக் பண்ணுறதோ ஹைஃபை கொடுக்குறதோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சேஃபானது. ஓகே, இதே வெளியில் நீ போகிற, வெளியில் போகும்போது யாராவது உன்னை டச் பண்ணுறாங்களோ, ப்ரைவேட் பார்ட்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. டச் பண்ணி சொல்லிக் கொடுங்க. டச் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பாப்பா இங்கெல்லாம் தொடக்கூடாது, பையன் இங்கெல்லாம் தொடக்கூடாது நீங்கள் சொல்லும் போதே வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஓகே, இதை அவங்க தேர்ட் பர்சன் சேஃப் நெட்டும் சொல்லி கொடுத்துருவீங்க. யார் யாரெல்லாம் சேஃபுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவீங்க. இது இல்லாமல் வேறு யாராவது டச் பண்ணாங்கன்னா வீட்டில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்தாலே போதும். அவங்க அதில் கிளியராக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த குட் டச் பேட் டச்சுங்கிறது வந்துட்டு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இப்போ பேசுகிற ஒரு டாபிக் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இதில் யார் யாரெல்லாம் அந்த சேஃப் நெட்குள்ளே வருவாங்கங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் பிரயத்னம். குழந்தைங்களோட சேஃப்டியை வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்கலாம் கூட நம்மளால் கேள்வி பண்ண முடியுது. ஐ திங்க் பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இதில் ஒரு கேஸ் ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க, அவங்க வந்துட்டு இது வந்து எப்படி சொன்னாங்கன்னா, இது அந்த லெவலுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் வரைக்கும் போகலை. இது எப்படின்னா இது அப்யூஸ் தான்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தை அந்த ஒரு பையன், ஓகே, அவங்களோட தாத்தா பாட்டி இவங்க இழுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவங்க என்னை தூக்கி தலை மேலே வச்சுக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க ஆக்சுவலாக தாத்தா பாட்டி கொஞ்சறதுக்காக அப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது அவங்களுக்கு ஜாலியாக தெரியுது, பசங்களுக்கு அது பிடிக்கல. அது பிடிக்கலைங்கிறதுனால அவங்க வந்து அவன் அந்த ரிலேஷன்ஷிப் கிட்டேருந்தே வித்ட்ரா பண்ணிக்கிறான். ஓகே, அவங்க வர்றதே வந்து இவன் யார் கூடயும் சோஷியலைஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி தான் வந்தாங்க. ஓகே, ஸோ சோஷியலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட பாடி பவுண்ட்ரிஸை வந்து மீறி ஒருத்தவங்க அவங்கள டச் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த இடத்துல நோ சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். அது குழந்தையாக இருந்தாலும் நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அந்த குழந்தை வந்து அதை சொல்கிறதுக்கே அவன் கஷ்டப்பட்டான், எனக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க, அது பிடிக்கல அப்படின்ட்டு. இதை வந்து பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணும்போது அவங்க பாசத்தில் தானே பண்ணுறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஆனால் இது இந்த பையனை வித்ட்ரா பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒரு எமோஷனல் இம்பேக்ட் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி இம்பேக்ட் இருக்க விஷயத்த ஏன் பண்ணணும்? குழந்தைக்கு பிடிக்கல, டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஏன் அதை தாண்டி ஏன் அதை பண்ணணும்? குழந்தைங்க சேஃபாக நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணணும், இதுதானே நம்மளுடைய எய்ம். அப்படி இருக்கும்போது சேஃபாக ஃபீல் பண்ணலைன்னா நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக குழந்தைய அந்த இடத்துல அவங்களோட சேஃப்டியை வந்து நம்ம கவனிக்கலையோன்னு ஒரு தாட். பட் சம்வேர் இதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு ஐ திங்க் கொஞ்சம் கிரிட்டிக்கலி இருக்கும். பிகாஸ் ஒரு சைட் பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலியோட இமோஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் சம்வேர் குழந்தைங்களோட அந்த ஒரு மென்டாலிட்டி புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது இல்லை, அவங்களுக்கு இன்னும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னே சொல்ல தெரியாது, அவங்களுக்கு வேர்ட்ஸாக போட தெரியாது. இன்னும் சொல்லணும்னா அந்த ஒரு ஏஜ் 5 வரைக்கும் வந்து அவங்களுக்கு எமோஷனல் ஒகேபுலரின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டேண்ட்ரம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அழுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அது ஏன் அலறாங்க, ஏன் அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, அடம் பிடிக்கிறான், டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறான், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு எனக்கு இது வேணும்னு சொல்கிற விதம் தான் அலறுது, அடம் பிடிக்கிறது. அப்போது அவங்களுக்கு அது வேணும்னு சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பாசிஃபை பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். நீங்கள் அடிக்கிறதோ திட்டுறதோ ஒர்க் ஆகாது. ஓகேயா? ஸோ எமோஷ்னல் ஒகேபுலரியில் தான் அவங்க கன்வே பண்ணுவாங்க. சில விஷயம் பண்ண முடியலன்னா கெட் அஸ் ஹெல்ப் ஆஃப் அ கவுன்சிலர், யாராவது ஒருத்தர் பக்கத்தில். மேம், இப்போது ஒருவேளை வெளியே ஏதோ என்னோட குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குதுன்னா அந்த குழந்தை வந்து என்கிட்ட சொல்லும் போது, இல்லை மேபி எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதை பார்க்குறாங்கன்னா என்கிட்ட வந்து சொன்னால் அது என்னோட அட்டென்ஷனுக்கு வருது. இப்போ சில குழந்தைங்க அதை ஓப்பன் பண்ணி சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இல்லை அவங்களுக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. ஆக்சுவலி பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக சென்ஸ் பண்ண முடியும் இஃப் இட் ஆல் அவங்க ஓப்பன் அப் பண்ணலை அப்படின்னா? நீங்கள் வந்து அந்த பசங்க கிட்ட நிறைய விஷயம் நோட்டீஸ் பண்ண முடியும். திடீர்னு சைலண்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுவாங்க. இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியரை உங்களால் பார்க்க முடியும். திடீர்னு வித்ட்ரா பண்ணிப்பாங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வித்ட்ராயல் வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள் கிட்ட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை நீங்கள் நிறைய இது கேள்விப்பட்டிருக்கலாம், பக்கத்து வீட்டில் அவங்க யாராவது திட்டாங்க, நீ விளையாட வரக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த பசங்களுக்கு அங்கே போகவே பிடிக்காது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் கொண்டு போய் பசங்களை அங்கே விடலான்னு சொன்னால் கூட நான் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வித்ட்ராயல். அவங்க ஆனால் ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலாக தான் தெரியுமே தவிர இதுதான் ரீசன், அவங்க என்ன இப்படி சொன்னாங்க அப்படின்லாம் சொல்ல தெரியாது. அப்போ அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே ஏன் இப்படி அடம் பிடிக்கிறேன்னு கேட்காம
என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாலே பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ண ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணாத வரைக்கும் அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அது கிரியேட் ஆனால் தான் ஐ திங்க் அது பசங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது. ஃபைனலி ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து த்ரூ திஸ் நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெத்தட் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? போக்சோ வந்து லீகல் ப்ரொடெக்ஷன். நீங்கள் வீட்டில் கொடுக்குறது நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குற பேசிக் ப்ரொடெக்ஷன். இந்த பேசிக் ப்ரொடெக்ஷன் இல்லாத பட்சத்தில் தான் இப்போ இந்த மாதிரி லாஸ் எல்லாமே குழந்தைங்கள சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, இது வந்து ஒரு நேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சோஷியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இது வெளியில் அவங்க பார்த்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வீட்டை விட்டு வெளியே வராது. ஓகே, அந்த குழந்தை நேராக வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போக்சோ கொடுக்கலாம். அது கம்ப்ளைண்ட், அது குழந்தைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என் குழந்தைக்கு நடந்தால் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கவே கூடாது. எந்த குழந்தைக்கு நடந்தாலும் ஒருவேளை நீங்கள் அந்த குழந்தைக்கு ரிலேட்டடாகவே இல்லைன்னா கூட அந்த குழந்தைக்கு ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். நம்ம எல்லாம் யுனைட் ஆகாமல் இவங்களே எதுவுமே அப்யூசர்ஸை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சைலன்ஸும் தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்கு ரீசன். நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ கூட நேற்று கூட ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு விழுப்புரமில். அது வந்துட்டு லைக் ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் 6th 7th 8th கேர்ள்ஸ் கிட்ஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து வந்து ஸ்கூல் முன்னாடி நிற்கிறப்போ யாருக்குமே எந்த ஆப்ஷனும் கிடையாது. இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எவ்வளோ அழகாக ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுது. இதில் வந்து ஓம் பையன் ஏன் பொண்ணு அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. யாருக்கு என்ன நடந்தாலும் எல்லாருமே யுனைட் ஆகும்போது இந்த மாதிரி பர்சன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம்ல ஈஸியாக, இந்தியாவில் வந்து தண்டனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது பண்ண மாட்டேங்கிறாங்க, இது அதெல்லாம் பேசுகிறோம்ல. அப்போ ஒரு குழந்தைக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ண எல்லாருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வர என்ன ஆகும்னா இந்த மாதிரி க்ரைம் எல்லாம் கம்மியாயிடும். யாருக்கு தைரியம் வரும்? எங்கேயாவது யாராவது பார்த்து சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கணும்ல பண்ணுறவங்களுக்கு. ஏன் பண்ணுறவங்களாம் பண்ணிட்டே இருக்காங்க? யார் சொல்ல போகிறா? என்ன நடக்க போகுது? பொண்ணு தானே, ஏன் குழந்தைய சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் தே ஆர் பவர்லெஸ். அவங்க பவர்லெஸ்ன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. பட் பேரண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்னு நீங்கள் காமிக்காத வரைக்கும் கிட்ஸ் ஆர் பவர்லெஸ். பட் இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸ் இருக்க பிரச்சனையே பேரண்ட்ஸ்குள்ளேயே அவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்கு. குழந்தைகளை பெருசாக கவனிக்கிறது இல்லை. கரெக்ட். அது வந்து அடுத்த பெரிய செக்டர். எஸ் எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய் கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.